ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ டிசிக்கு எதிராவது கம்பேக் கொடுக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ 3 மேட்ச் ஆகிடுச்சு, தோத்துட்டோம், 4வது மேட்சாக ஜெயிப்போமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பாசிட்டிவ் தோணுது. என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாதெல்லாம் நம்ம பேசும்போது இருக்குது மட்டும் தான் பேசுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவெல் பிரேவிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமாங்க, நான் ஏப்ரல் 11 வந்து ஆட போகிறேங்க, அகைன்ஸ்ட் டிசி தான் ஆட போகிறோம்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை ப்ரோ டிவெல் பிரேவிஸ்க்கு இப்போ ப்ரெஷராக இருக்கும், 3 மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கேரக்டர் அவர் கிடையாது. நிறைய லீக் ஆடி இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தாருன்னா அவர் ப்ரெஷர்லாம் எடுத்துக்க மாட்டாருங்க. இயர்லி விக்கெட்ஸ் போனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவார். எப்படி பார்த்தாலும் ஷாட்டுக்கு தான் போவார்னு வச்சுக்கலாம். அவர் அந்த மாதிரி கேரக்டரு. ஸோ ப்ரெஷர் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன எனக்கு இடிக்குதுன்னா, டிவெல் பிரேவிஸ் உள்ள வராருன்னா யார் வெளியே போகிறான்றது தான் இப்போ பெரிய கொஷின். ஆயுஷ் மாத்ரே டெஃபினட்டாக போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் சத்தியமாக நாட் பாசிபிள். ஏன்னா ஆன எல்லா மேட்சுமே வந்து அவர் வந்து அவரோட பாசிட்டிவ் காட்டியிருக்காரு. 40-15 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் ஆடல, அதுலேயும் கொஞ்சம் இன்டென்ட் காட்டி தான் அவுட் ஆனார் ஜடேஜா ஓவரில். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா மேலே தான் அந்த ப்ரெஷர் போகும். கார்த்திக் சர்மாவை தான் வெளியே உட்கார வச்சு டிவெல் பிரேவிஸ் உள்ளே கொண்டு வரது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான சில கொஷின் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, MS தோனி ப்ரோ உள்ளே வருவார்? டெஃபினட்டாக கிடையாது. அகைன்ஸ்ட் டிசி அவர் திரும்பவும் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் கேகேஆர் தான் உள்ளே வர மாதிரி தகவல் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை தான் அவர் உள்ளே வர போகிறாரு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கொஷின், ப்ரோ பிளேயிங் லெவலில் எப்படியாவது உருவில் பட்டியலை கொண்டு வாங்க ப்ரோ. ஆயுஷ் மாத்திரையை கூட நீங்கள் உட்கார வைக்கின்றீங்க. பட் நான் ரியாலிட்டி பற்றி தான் அதிகமாக பேசுவேன். சும்மா நீங்கள் பார்க்கறதுக்காக நான் சொல்ல மாட்டேன். அதை ருத்துராஜ் பண்ண மாட்டாருங்க. உருவில் பட்டியல் டெஃபினட்டாக நாட் இன் பிளேயிங் 11. அவர் ஆயுஷ் மாத்திரையோட தான் போவார். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ருத்துராஜ் கிட்ட சொல்லுவேன்னா, ப்ரோ தயவு செய்து நீங்கள் ஏன்னா அக்யூலேஷன் கொண்டு வரணும், இல்லைனா நீங்கள் ஷேயஸ் கோப்பல் கொண்டு வரணும், இல்லை ராகுல் சவராவது கொண்டு வாங்க. 2 ஸ்பின்னரோட போங்க. ஏன் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க. நீங்கள் என்ன பிக்சராக கொடுங்க, நம்ம ஆட போகிறது அகைன்ஸ்ட் டிசி. டெஃபினட்டாக தே வில் கோ வித் அக்ஷர் பட்டேல், யுவராஜ் நிகம் அண்ட் குல்தீப் யாதவ். 3 ஸ்பின்னர் வச்சு போவாங்க. டெஃபினட்டாக போவாங்க. 3ல் 8 ஓவர் 10 ஓவர் டெஃபினட்டாக அவங்க ஸ்பின்னுக்கு தான் போவாங்க. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சுபம் தூபே இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் அவங்க நம்புவாங்க. இந்த மாதிரி அவங்க போகிற பட்சத்தில் நாமளும் போகணும் அப்படின்ற ஸ்பின்னரை ருத்துராஜ் பிலீவ் பண்ணியே ஆகணும். இந்த மேட்சுக்காவது பிலீவ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஒரு 4th ஓவர் கொண்டு வாங்க, 6th ஓவர் கொண்டு வாங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் கூட கொடுங்க. சம்திங் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஆப்போனன்ட் டீமை. ஒரே கெஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்து இவங்க தான் போட போகிறான்ற கெஸ்ஸை விடாதீங்க. இதுதான் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கறது. மற்றபடி என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னா, நம்ம என்ன அனலைஸ் பண்ணாலுமே அவங்க பிராவிஸுக்கு மட்டும் ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணிட்டு கோ வித் சேம் பிளேயிங் 11 போவாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் போது. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்சுல் கம்போஜை கூட கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை கலீலுக்கு கொடுத்துட்டு வை கான்ட் வி ட்ரை ராமகிருஷ்ணா கோஷன் தோணுது. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் இப்போதைக்கு 3 மேட்ச் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க, அதனால அதே 11 தான் சொல்ல போகிறாங்க. பட் ஏன்னா என்னோட கண்ணு ராமகிருஷ்ணா கோஷ் கொஞ்சம் ஆடுவார். அண்ட் எபிலிட்டி இருக்குது, பவுல் பண்ணுற எபிலிட்டி நல்லா போடுவார்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் என்னன்னா, இதெல்லாம் நடக்காதோ அப்படின்றது நம்ம பேசும்போது தோணுது. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடக்குது. டிவெல் பிரேவிஸ் உள்ள, கார்த்திக் சர்மா வெளியே. ஆஸ் யூஷுவல் என்ன நடக்குதோ அதான். பட் ஒரு விஷயம் நம்ம திரும்ப எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொன்னதான், ப்ரோ தயவுசெய்து நீங்கள் ஒன் டவுன் வாங்க. ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரை விட்டுருங்க. அந்த யங்ஸ்டர்கிட்ட ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் அவுட் ஆகிட்டு. ஸோ சஞ்சு சாம்சன் அலாங் வித் ஆயுஷ் மாத்திரைன்றது வேற. சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் ஆடி அதில் ஒரு அவுட் ஆகி திரும்ப ஆயுஷ் மாத்திரை ஆடுறது வேற. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எல்லா எக்ஸ்பர்ட்டும் அதான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அது ஆர்சிபிக்கு எதிராக பண்ணியிருந்தாலுமே டெஃபினட்டாக ஆயுஷ் மாத்திரை 30-40 அடிச்சு கொடுத்துருப்பாரு. ருத்துராஜ் அங்கேருந்து கேரி ஃபேர்வர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கோரையும் நம்ம 108க்கு 6 210 போகிற அளவுக்கு எபிலிட்டி இருக்குது. ஸோ அகைன் ஜேமி ஓட்டர்கிட்ட வந்துடுறேன். பவுலிங் சொன்னாலும் பேட்டிங்கில் கை கொடுக்குறாரு. அவரையுமே வந்து உட்கார வைப்பாங்கன்றது நாட் அட் ஆல் சான்ஸ். மேட் என்று வேணா உட்கார வைப்பாங்க ஏப்ரல் 23 மேலே. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இவர் உள்ளே வரணும், ஸ்பென்சர் ஜான்சன். அது அப்பாற்பட்ட கதை. பட் இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் அது ஆள் வரது பொறுத்து. எப்படி இப்போ பிராவிஸ் வந்தால் கொஞ்சம் பிளேயிங் லெவல் வருதோ அந்த மாதிரி. மற்றபடி நான் சொன்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் நடக்குது. பிராவிஸ் உள்ளே வந்து கார்த்திக் சர்மா உட்கார வச்சு சேம் அதே லெவலோட தான் போகிறாங்க. அண்ட் அகைன் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐயா தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, பவுலிங் கூட அப்பாற்பட்ட கதை. ஒரு பவர் பிளேவை ஃபயரை நாக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. பார்த்துக்கலாம் ஐயா. இந்த விக்கெட் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகி, இல்லை போல்ட் ஆகிறதுக்கு, இல்லை ஸ்வீப் ஆகி 22 பாலுக்கு 25, 28 பாலுக்கு 32 அப்படி அவுட் ஆகிறதுக்கு ஃபயர் பிளேனே வருது. அதான் தேவை. பவர் பிளேனுக்கு ஃபயர் பிளேவே தேவை. நீங்கள் பவர் பிளேவை 6 ஓவருக்கு 70 ரன்னு அட்லீஸ்ட் 65-60 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு விக்கெட் போட்டோம். நம்மகிட்ட பேட்டிங் டெப்த் வரையும் இருக்குது. நீங்கள் பிரசாந்த் வரைக்கும் பேட்டிங் ஆடுறாரு. பட் நம்ம ஏன் ஸ்டில் வந்து அது யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல.
என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த மேட்சும் வந்து சஞ்சு சாம்சன் நான் ப்ரெஷர் ஆவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு வந்து அவர் இப்படி ஆடுறது பார்த்தா எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருக்குது. இது நம்ம சஞ்சு சாம்சனா ஏன் இப்படி ஆடுறான்ட்டு. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒரு தான், அந்த 2 பேர்கிட்ட தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணாமல் அவுட் ஆனீங்கன்னா திரும்பவும் ஆயுஷ் மாத்திரை மேலே ப்ரெஷரு, அந்த ப்ரெஷரை கொண்டு வராதிங்க. நீங்கள் சுற்றி அவுட் ஆனால் கண்டிப்பாக வந்து அது யங்ஸ்டருக்கு வந்து பரவாயில்ல, அடி மாட்டு போல, பட் சுற்றி தான் அவுட் ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் போகிறது என்னுடைய கணிப்பு. பட் நம்ம ஒரு எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிற ஒரு அடுத்த வாரம் ஆயுஷ் மாத்திரைக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. தயவு செய்து பவர் பிளேவை கன்வெர்ட் பண்ண பாருங்க. 6 ஓவருக்கு 70 இல்லை 75 டெஃபினட்டாக வேணுங்க. நேற்று மேட்ச் பார்த்துங்க. நேற்று மும்பை வந்து 11 ஓவர் ஏன் டாஸ் வின் பண்ணி அவங்களுக்கு வந்து பேட்டிங் கொடுத்தாங்க பார்த்துக்கலாம், 120 110. ஆனால் வைபவ் சூரியவன்ஷும் ஜெய்ஸ்வால் அடி ஃபர்ஸ்ட் பாலே ஷாட்டுக்கு போறாங்க. ஜெய்ஸ்வால் ஆட போடு, நான் இப்படிதான் ஆட போறன்ற மாதிரி இருக்குங்க. சூரியவன்ஷும் அப்படிதாங்க இருக்கு. ஸோ பும்ரா நான் ஃபர்ஸ்ட் பால் பார்க்க போறன்ற தாட்லாம் கிடையாதுங்க. இதுதான் என் நாக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் வரணும். யங்ஸ்டர்ஸ் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப நம்ம சீனியர்ஸ் யங்ஸ்டரை ஒன்று அலோவ் பண்ணுங்க ஓப்பனர்ஸாக, இல்லை நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு பாருங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மைண்ட் செட்டாகவும் சரி, பேட்டிங் கிடைக்குது ஃபீல்டிங் கிடைக்குது அப்பாற்பட்ட கதை. உங்களுக்கு மைண்ட் செட்டாகவும் சரி, அதே மாதிரி எப்படி பண்ணிட்டு வந்து அகைன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவர் ஓப்பனாக வந்தார். அகைன் என்ன தோணுச்சோ செகண்ட் மேட்ச் 1 டவுன் வந்து அந்த மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி சில மாற்றங்கள் ருத்ராஜ் யோசிக்கணும். இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கான பிளாய்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டாக பிளாய்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்காங்க. அந்த காம்பினேஷன் நம்மளால சரியாக செட் பண்ண முடியல. அங்கே தான் ஃபெயில் ஆகுறாங்களோன்னு தோணுது. கோச்சும் சரி, அகைன் நம்ம ருத்ராஜ் கேப்டனும் சரி, அங்கே தான் கொஞ்சம் தப்பாகிறாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்கிட்டோ இல்லை ஸ்பின்னர்ஸ்கிட்டோ பேசி வாங்குவார் ராஜஸ்தான்கிட்ட. ஏன் இங்கே பேசவே மாட்டாருன்னு தெரியல. ஒருவேளை ருத்ராஜ் ஸ்பின்னர்ஸ்கிட்ட கொடுக்காதது இவருக்கு ஏதாவது தோணுதா, இல்லை இவர் சொல்கிறது அவர் ஏற்றுக்கல, நிறைய குழப்பங்கள் இருக்குது. பட் இந்த 3 மேட்ச் தோற்றதில் வந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் உடஞ்சி போயிருப்போம். அகைன் நம்ம தான் பேக் பண்ணணும் டீமை. எஸ், இந்த 4th மேட்ச் சப்போர்ட் பண்ணலாம் வாங்க. டிசி கூட கம்பேக் கொடுப்பாங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிக்கிட்டு வருவாங்க, புதுசாக வருவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ், பார்க்கலாம், பாசிட்டிவாக இருங்க. அகைன் நான் சொல்கிறேன், டிவால் பிராவிஸ் இன்னி அண்ட் MS தோனி அவுட். நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ப்ரோ நீங்கள் அடிக்கடி வீடியோ போடுறது. ப்ரோ ஒன்றுமே இல்லாத எப்படி போட முடியும். அகில் ஹுசைன் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஃபேக்காக வீடியோ போடுறாங்க. தோனி கன்ஃபார்மாக ஆடுவார்ன்ட்டு ஃபேக்காக போடுறாங்க. இல்லாத ஒன்று நாம் வந்து சும்மா அது போட்டு ஒன்றும் ஆக போதில்லை. எது தெரியுமோ அதை மட்டும் பேசணும். சும்மா மேனேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள சண்டை இவங்களுக்குள்ள சண்டை எதுவுமே உண்மை கிடையாது ப்ரோ. அதெல்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. இங்கே சரியாக போகல, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் கொடுக்க வந்த அப்டேட். எஸ், ஐ ஹவ் கிரேட் ஹோப். மேட்ச்சுக்கு திரும்ப ஸ்டேடியம் தான் போக போகிறேன். பஞ்சாயத்து வராமல் இருந்தால் சரி, பார்த்துக்கலாம். சரிங்களா, டச்சில் இருங்க. பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.